அன்பானவர்களே, ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அங்கே வனாச்சு சொல்லிட்டு ஒரு அதாவது வனாச்சு சரியாக புராணம் பண்ணுறேன்னு தெரில. எசூர் சொல்லிட்டு ஒரு எரிமலை அங்கே மக்கள் வந்து ரொம்ப காலமாக அது வெடிச்சிட்டு இருக்கு, எரிஞ்சுன்னு கிடக்குது. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எரிமலை பக்கத்துலேயே கிராமம், சின்ன கிராமம், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் நெட்லாம் கிடையாது. ரொம்ப நாட்டில் நெட் இல்லை. நெட் நான் இணையதளம் அதெல்லாம் ரொம்ப நாட்டில் கிடையாது. சினிமா ஆளால் ரொம்ப நாட்டில் கிடையாது. சரி, அதை விட்ரு, அதை பற்றி நான் பேசுவோம்ல. பட் நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. நெட்டு இருக்குது, அது இருக்குது, மயிர் இருக்குது, திருட்டு, ஐயோக்கியத்தனம், முளமாரித்தனம், எல்லாம் மயிர்த்தனம் இருக்குது. பட் ஆனால் அழிய போகுது. நோ பங்கர்ஸ் கிடையாது. ஆமாம், சுற்றுலாலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு அடியிலையும் பங்கர் இருக்குது. இப்போ 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு கம். கண்டிப்பாக நடுக்கும். அமெரிக்கா இங்கே எல்லா ஆட்சியும் சாக போகிறான். தாத்தா நிறைய நாஸ்டாமல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பாபா வாங்க, அவங்க இவங்க ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது உலகம் கண்டிப்பாக அழியக்கூடியது தான். 2026 வந்து ஒன்றும் ஒரு கிழவனும் கிளவி உக்காந்து நீ ஈசிஆரில் ஃப்ளாட் வாங்கு, அங்கே ஃப்ளாட் வாங்குன்னு ஒரு கிளவி, ஐயர் கிளவியும் ஒரு கிழவனும் பேசினுக்குது. அது வேறு ஸ்விம்மிங் பூல் வேணுமா, அது கேரம் போர்டு, அது கையில் அப்படி நடுங்குது. அது எங்கேருந்து கேரம் போர்டு? அது தத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த ஃப்ளாட் விற்கிறவனுங்க. இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பாவம். ரொம்ப உச்சகட்டத்தில் போய் நிற்குது. நீ ஜாக்கிரதையாக ஏறி, ஏன்னா அங்கே பங்கருது இல்லை, நீ தப்பிச்சிக்கணும். ஆமாம், குண்டு போடுறா, நீ போய் பழச்சிக்கணும். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறது நீ தானே சொல்கிற. நீங்கள் தானே இளைஞர்களை வாலிப பண்ணுங்களே. இந்த திருட்டு பசங்க செத்தா அதுக்காக நீ கவலைப்படாத. இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டோம். பட் நீ நான் பாவம் பண்ண, உன் அப்பா ஆத்தா அப்பா நான் பாவம் தானே நீ சாப்பிட்ற. இதோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் குழந்தைங்க செத்து போச்சான். எப்படி என்ன பாவம் பண்ணிச்சு? அவங்க அப்பா ஆத்தா பண்ண பாவம் அந்த குழந்தை செத்து போச்சு. அவங்க அப்பா ஆத்தா பண்ண பாவம். இப்போ நாளைக்கு நீ எந்த பாவமும் செய்யாது, நீ சாவ போகிறல யார்? அப்பா ஆத்தா பண்ண பாவம். பெற்றவர்கள் பெய்தா பாவம் பிள்ளைகளை செய்கிறோம். அதனால் அவனை செருப்பாலட்டி அவனை தொட்டி விட்டுருன்றேன். அவன் வேணாம், உன் அப்பா ஆத்தா வேணாம், தொட்டி விட்டுரு. திருட்டு பசங்க பாவிகள். நீ அந்த மாதிரி பாவியாக ஆகிடாத.